நீங்க கேள்விப்படாத டாப் 3 ரேண்டம் ஃபேக்ட்ஸ். இந்த ஏரியா 51 இடத்த பத்தி ரொம்ப சுவாரஸ்யமா ட்வீட் பண்ற மக்கள், மீம்ஸ் கிரியேட் பண்ற மக்களுக்கு பாத்தீங்கன்னா அமெரிக்க ராணுவம் உடனடியா சுதாரிச்சு ஒரு அறிக்கையை வெளியிட்டாங்க. அந்த அறிக்கையில பாத்தீங்கன்னா ஏரியா 51 எல்லைக்குள்ள நுழையிறவங்க இரும்பு கரம் கொண்டு தடுக்கப்பட்டு கைது செய்யப்படுவாங்க அப்படின்னு எச்சரிக்கை விடுத்தாங்க. பொதுமக்கள், அதாவது சில பொதுமக்கள் பாத்தீங்கன்னா இந்த இடத்துல நாங்க என்னதான் இருக்குன்னு பார்த்தே தீர்வோம் அப்படின்னு சொல்லி போராட்டம்லாம் பண்ண ஆரம்பிச்சாங்க. 2 மில்லியன் மக்கள் ஆதரவு தெரிவிச்சு நடந்த இந்த போராட்டம் புரட்சியில கடைசியில போனது பாத்தீங்கன்னா வெறும் 200 பேர் மட்டுமே. இதுல உச்சகட்டம் என்ன அப்படின்னா, இதை ஆரம்பிச்சு வச்சிருப்பாருல இந்த போராட்டத்தை, இந்த ஹேஷ்டேக், இந்த மீம்ஸ், ட்வீட் எல்லாம், அந்த ஒரு ஆரம்ப கட்ட நபரே பாத்தீங்கன்னா கடைசியில யாரும் தயவு செஞ்சு அங்க போக வேண்டாம் அப்படின்னு உடனே கெஞ்ச ஆரம்பிச்சிட்டாருன்னா பாத்துக்கோங்களேன். ஆனாலும் விடாப்பிடியா அங்க போன அந்த 200 ஆர்வலர்களையும் அமெரிக்க ராணுவம் சிறப்பான முறையில தரமான சம்பவமா எலும்புகளை எல்லாம் எண்ணி அனுப்புச்சு அப்படிங்கிறது தான் பாத்தீங்கன்னா இந்த இடத்துல குறிப்பிடத்தக்க வேண்டிய விஷயமே. நியூயார்க் டைம்ஸ் ரிப்போர்ட்டின் படி முகமது பின் சல்மான் 2014 லியோனார்டோ டா வின்சி வரைந்த ஒரு ஓவியத்தையும் வாங்கியிருக்காரு. இதுக்கு மேலே நான் இதை சொல்ல போகிறது கண்டிப்பாக உங்களுக்கு ஹார்ட் அட்டாக் வர மாதிரி இருக்கும். அந்த ஓவியம் கிட்டத்தட்ட 500 ஆண்டுகள் பழமையானது. இந்த ஓவியத்துக்கான ஏலம் பார்த்தீங்கன்னா அமெரிக்காவில் நடந்திருக்கு. ஸோ இந்த ஏலம் நடந்தது பார்த்தீங்கன்னா அமெரிக்காவில். அங்கே இவர் போகலை. அந்த அமெரிக்காவில் நடந்த ஏலத்துக்கு போய் ஒரு அரபு இளவரசர் அந்த ஏலத்தில் ஜெயிச்சு ஓவியத்தை வாங்கியிருக்காரு. அந்த அரபு இளவரசர் கிட்ட இருந்து முகமது பின் சல்மான் கிட்டத்தட்ட $450 மில்லியன் கொடுத்து, அதாவது இந்திய மதிப்புக்கு 3740 கோடி கொடுத்து அந்த ஓவியத்தை வாங்கியிருக்காரு. ஸோ இந்த உலகத்தில் இந்த அளவுக்கு பணம் கொடுத்து ஒரு ஓவியத்தை வாங்கினது பார்த்தீங்கன்னா இந்த இளவரசரான முகமது பின் சல்மான் மட்டுமே. ஆனால் இவரோட இந்த செயல் சவுதி அமைச்சரவையில் இருந்த அமைச்சர்கள் யாருக்குமே சுத்தமாக பிடிக்கல. ஒரு ஓவியத்துக்காக இவ்வளோ பணம் செலவு பண்ணலாமா, இதெல்லாம் நியாயமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய வருத்தத்தை தெரிவிச்சிருக்காங்க. ஸோ அதுக்கு முகமது பின் சல்மான் என்ன பண்ணுறாருன்னா ஒரு பதில் சொல்லியிருக்காரு. இந்த ஓவியத்தை நான் எனக்காக வாங்கலை, அபுதாபிக்கு பரிசா கொடுக்கத்தான் வாங்கியிருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. பட் இன்னுமே அவர் இந்த ஓவியத்தை அபுதாபிக்கு கொடுக்கல அப்படிங்கிறது தான் முக்கியமான தகவலே. அவர் வாங்கின அந்த செர்னி ஆக்ட்ல தான் இந்த ஓவியம் இப்பவும் இருக்கு. ஹேண்ட் சைக்கிள் மனுஷங்க இப்போ வரைக்கும் அதிகமாக பயன்படுத்திட்டு இருக்க வாகனம்னா அது சைக்கிள் தான். இப்போ நிறைய எலக்ட்ரிக் சைக்கிள்கள் வந்தாலும் கூட ஏற்கனவே நம்ம கிட்ட இருக்கிற நார்மலான சைக்கிள்களை ரீசைக்கிளிங்கில் ஒரே செகண்டில் எலக்ட்ரிக் சைக்கிள்களாக மாற்றுவதற்காகவே எவால்வ் பிக்கப் பூஸ்ட்டுங்கிற இந்த டிவைஸை உருவாக்கியிருக்காங்க. இதை சைக்கிளுக்கு பின்னாடி மாட்டிட்டா போதுமா, எலக்ட்ரிக் சைக்கிளாக உடனே மாறிடுமா. இதை சார்ஜ் போடணுங்கிற அவசியமும் கிடையாது. நம்ம சைக்கிளை பெடல் பண்ணும்போதே இந்த டிவைஸ் ஆட்டோமேட்டிக்காக ரன் ஆகி அதுவே சார்ஜ் ஏறிக்குமா. அதே மாதிரி நம்ம மொத்த உடம்புக்கும் எக்ஸசைஸாக அமைகிற மாதிரி இந்த ஹேண்ட் பப்பர் சைக்கிளை உருவாக்கியிருக்காங்களாம். இந்த மாதிரி கையாலையும் காலாலையும் புஷ் பண்ண இந்த சைக்கிள் வேகமாக ஓட ஆரம்பிக்குமா. இந்த சைக்கிளை நம்ம ஓட்டினாலே போதுமா, நம்ம ஜிம்முக்கு போக வேண்டிய அவசியமே ஏற்படாதான். அந்த அளவுக்கு இந்த சைக்கிள் நம்ம ஓட்டுறது ஃபுல் பாடிக்கும் எக்ஸசைஸ் கொடுக்குற மாதிரி இருக்குமா.